நம்ம என்றும் வழி நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த முறை பவுலுடைய முதல் மிஷனரி பயணத்தை குறித்து தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். அதை படிக்க ஆரம்பிக்கும் போது எந்தெந்த தேசங்கள் வழியாக பவுல் சென்றார்னு சொல்லி நம்ம படித்தோம். எந்தெந்த பட்டணங்கள் வழியாக. அதில் கடைசியா படித்தது பிசிதியாவில் உள்ள அந்தியோகியாவிலே பவுலுடைய ஊழியத்தை குறித்து நாம் படித்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சவாலை பவுல் சந்தித்தார். சரி, இன்றைக்கு தொடர்ந்து அடுத்து எங்க போறாங்க? இக்கோனியாவுக்கு போறாங்க. இக்கோனியான்னு சொல்லி சொல்லும் போது அது இன்றைக்கு உள்ள துருக்கி. இக்கோனியாவில என்ன நடந்தது என்றதெல்லாம் படித்தோம், போன வாரம் படித்தோம். இன்றைக்கு மறுபடியும் அந்த பகுதியை தொடர்ந்து படிக்கலாம். முதல் மிஷனரி பயணத்துல பவுலுடைய ஊழியத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் சகோதரி வாசிக்க கேட்கலாம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீசாவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இந்த வசனங்கள்ல நம்ம என்ன படிக்கிறோம்னா, இக்கோனியாவிலே பவுல் பர்னபா ஊழியம் செய்கிறார். பிசிதியாவிலே உள்ள அந்தியோகியாவில ஊழியம் செய்யறாங்க. இக்கோனியால ஊழியத்தை முடித்த பின்பு மகிமையான காரியங்களும் நடக்கிறது, அதே நேரத்துல வேதனையான காரியங்களும் நடக்குது. அந்த 14வது அதிகாரத்துடைய அதுக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவரை அடித்து ஊருக்கு வெளியே வந்து கொண்டு போய் போட்டாங்க. அந்த 19ஆம் வசனத்துல நம்ம ஏற்கனவே படிச்சோம். அதற்கு பின்பு எழும்பி தொடர்ந்து அந்த இடத்துல ஊழியம் செய்யறாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நம்ம வாசிக்க கேட்ட 14வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல மறுபடியும் அவங்க எங்க போறாங்க? லீஸ்திராவுக்கு, இக்கோனியாவுக்கு, அந்தியோகியாவுக்கு திரும்பி வந்தாங்க. ஆச்சரியமா நமக்கு இருக்கு. எதிர்ப்பு உள்ள இடம், மக்கள் கதவை அடைத்த இடம், ஈவன் பவுலை வந்து சாகக்கூடிய அளவுக்கு அடித்து அவரை இழுத்து கொண்டு போட்ட இடம். மறுபடியும் அங்க வந்து ஊழியம் செய்ய முடியுமா? கர்த்தர் திறந்த வாசலை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய ஆவியானுடைய வழி நடத்தலின்படி அவர்கள் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். நம்ம வாசித்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான பின்தொடர் பணி, த ஃபாலோ அப் ஒர்க் ஆஃப் பிலீவர்ஸ். பவுல் மூலமாக, பர்னபா மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. விளைவு, அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை அப்படியே விட்டுவிடவில்லை. யாரு? பவுலும் பர்னபாவும். பவுலுக்கு அதிகமான பாரம் இருந்தது. இந்த விசுவாசிகள் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும், இவர்கள் தலைவர்களாக உருவாக வேண்டும், இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுவதன் மூலமாக மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்து பவுல் மிகவும் கவனமாக இருந்தார். ஆகவே இந்த ஃபாலோ அப் மினிஸ்ட்ரிக்கு, பின்தொடர் பணிக்கு அதிக முக்கியத்துவத்தை பவுல் கொடுத்தார். இப்போ அந்த வசனங்களை அந்த பின்னணியத்துல படிச்சு பாருங்களேன். 21ஆம் வசனத்துல என்ன செய்யறாங்க? எந்தெந்த பட்டணங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்தார்களோ, எந்தெந்த மக்களை எல்லாம் கிறிஸ்துவண்டை வழி நடத்தினார்களோ அவர்களிடத்திலே அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது பாருங்க, அநேகரை சீஷர்கள் ஆக்கின பின்பு. ஆண்டவருடைய இறுதி கட்டளையிலே வரக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்கள் பூமி எங்கும் புறப்பட்டு போய், உலகமெங்கும் போய் சர்வ ஜாதியாரையும் சீஷராக்கின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். சீஷர்கள்ன்ற வார்த்தை என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்னு அர்த்தம், பின்பற்றக்கூடியவர்கள்னு சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, அதற்கு அடுத்த படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீஷர்களாக மாற வேண்டும். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொன்னார், ஆண்டவருக்கு தேவை பக்த கோடிகள் கிடையாது, சீஷர்கள் தேவை. அப்போ இவர்கள் எவ்விதமாக சீஷர்களாக மாற்றினார்கள்? கர்த்தர் கற்றுக் கொடுக்க சொன்ன எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்து அவர்களை விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறுவதற்கு உதவி செய்தார்கள்.
இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் சந்திக்கக்கூடிய மக்களை, வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மக்களை நாம் சீஷர்களாக உருவாக்குகிறோமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சீஷராக்கினார்கள். இரண்டாவது, அந்த 22ஆம் வசனத்துடைய முன்பகுதி பாருங்களேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தினார்கள். They have strengthened the hearts of believers. Disciples. சீஷர்கள் பல்வேறு சூழ்நிலைகள் வழியாக சோர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு விசுவாசிக்கு பல்வேறு விதமான சவால்கள் காத்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு தெரியும். புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, மாணவனாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சரி, பல்வேறு வேலையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி சோர்ந்து விடுவதற்கு அநேக வாய்ப்பு உண்டு. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுடைய மனதை திடப்படுத்துகிறார்கள். மனதை திடப்படுத்துகிறார்கள், சீஷராக்குகிறார்கள். சீஷர்களுடைய மனதை திடப்படுத்துகிறார்கள். எவ்விதமாக திடப்படுத்துகிறார்கள்? அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அதாவது விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறுவதற்கு they need counseling. புத்தி சொல்றதுன்னா அவங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள்லாம் கொடுக்க வேண்டுமோ அந்த ஆலோசனைகள் எல்லாவற்றையும் வசனத்திலிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த 23ஆம் வசனம் மறுபடி வாசிங்க சிஸ்டர். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள், கர்த்தருக்கு ஒப்புவித்தார்கள் வாசிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்துல என்ன புத்தி சொன்னார்கள் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது எதையும் மறைத்து அவர்களை ஏமாற்றி, ஒருவேளை புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் என்று சொல்வோமானால், ஒருவேளை அந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்கன்னு அவங்க யோசிக்கல. உள்ளதை உள்ள வண்ணமாக, சத்தியத்தை சத்தியமாக, இயேசு கிறிஸ்து எவ்விதமாக போதித்தாரோ அவ்விதமாக போதிக்கக்கூடிய மக்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் மத்தியில அவர்களை குறித்து கரிசனை நமக்கு உண்டா? ஒண்ணு, அவர்களை சீஷர்களாக உருவாக்குகிறோமா? அவர்களை தைரியப்படுத்துகிறோமா? திடப்படுத்துகிறோமா? கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? பவுலும் பர்னபாவும் போற இடங்கள்லாம் மாத கணக்குல தங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக அவர்களுக்கு போதிக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல அநேக பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அவர்களை சபை ஐக்கியமாக கூடி வருவதற்கு, சபையிலே ஏற்கனவே திருச்சபையாக கூடக்கூடிய சபையிலே அவர்களை அங்கத்தினர்களாக மாற்றி விடுகிறார்கள். ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்புக்குள்ள கொண்டு வராங்க. அந்த ஆர்கனைசேஷன் செட்டப்ல அதுல ஒரு வார்த்தை வருது, மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். மூப்பர்கள்ன்ற வார்த்தை பைபிள்ல நிறைய இடங்கள்ல வருது. தீத்துலையும் வாசிக்கிறோம். தீத்து 1வது அதிகாரம் 5வது 7வது வசனங்கள்லயும் இதே வார்த்தை வருது. என்ன செய்யறாரு பவுல்? அந்த திருச்சபையிலே இருக்கக்கூடிய தலைவர்களை அல்லது முதிர்ந்தவர்களை, நற்சாட்சி பெற்றவர்களை, மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களை இவர்களுக்கு கண்காணிகளாக ஏற்படுத்துகிறார், தலைவர்களாக ஏற்படுத்துகிறார். இது ஒரு ஆர்கனைஸ்ட் செட்டப். இது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லயும் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் முதல் 6 வசனத்துல பிரச்சனை வரும்போது ஆதி திருச்சபையிலையும் இதே காரியத்தை செய்யறாங்க. அப்போ இவர்களை மேய்ப்பதற்கு, கண்காணியாக வைப்பதற்கு மூப்பர்களை ஏற்படுத்துகிறார். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்டர், பிஷப், பாஸ்டர், மூப்பர்கள், கண்காணியானவர்கள், அதே போல மேய்ப்பர்கள், இது எல்லாவற்றிற்கும் ஒரே விதமான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தீத்து 1வது அதிகாரம் 5வது 7வது வசனத்துல சேம் வேர்டு தான் யூஸ் பண்ணப்படுது. அப்போ ஒரு சில திருச்சபைகள்ல சொல்லுவாங்க பிஷப்ன்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா வேதத்துல நீங்க படிச்சு பார்க்கும்போது கண்காணியானவன் தலைவனாக இருந்து
தனக்கு கீழே இருக்கக்கூடிய மந்தையை கவனிக்கக்கூடியவன், அவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் எல்டர்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மூப்பர்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே போல என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? கண்காணியானவன்ற வார்த்தைக்கு பிஷப்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தீமோத்தேயு ஒரு பிஷப்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல அடுத்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாஸ்டர். பாஸ்டர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஷெப்பர்ட்னு சொல்லி அர்த்தம். அதனால இந்த வார்த்தைகள் முக்கியமானதல்ல. பவுல் தங்களுடைய ஊழியத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை அப்படியே விட்டு விடாதபடிக்கு, அவர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கவும், நல்ல ஒரு ஐக்கியத்திலே பங்கு பெறவும், தொடர்ந்து அவர்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்வதற்கும் அவர்களை தொடர்ந்து வழி நடத்துகிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு சில விசுவாசிகள் சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்களா? என்ன கேட்டிருக்கீங்க? நான் புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நானும் ஆண்டவரும் போதும், எனக்கு எந்த ஃபெலோஷிப்புமே தேவையில்லை, எந்த விசுவாசிகளுடைய ஐக்கியத்துக்கும் நான் போக மாட்டேன், திருச்சபையில அங்கத்தினரா இருக்க மாட்டேன், நானும் கடவுளும் மாத்திரம் தனியாக இருப்போம் என்று சொல்வோமானால் சகல விதமான தவறான உபதேசங்களிலே மாட்டி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே பவுல் அவர்களுக்கு ஐக்கியம் தேவை என்பதை முக்கியப்படுத்தினபடினாலே அவர்களை அங்க லோக்கல்ல உள்ள ஒரு சர்ச்ல எல்டர்ஸ் உடைய கஸ்டடி கீழே அவங்கள சப்மிட் பண்றாரு. தொடர்ந்து என்ன செய்கிறார்? அந்த 14வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். எதற்காக உபவாசித்து ஜெபிக்கிறார்கள்? இந்த விசுவாசிகள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது, விசுவாசிகள் சவால்களை கண்டு சோர்ந்து விடக்கூடாது, இந்த விசுவாசிகள் பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது கலங்கி விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக உபவாசம் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பின்தொடர் பணின்னு சொல்லி சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் மீது கரிசனையோடு செயல்படுவது, அவர்களை சீஷராக்குவது, சீஷர்களுடைய மனதை திடப்படுத்துவது எப்படி நடக்கும்? கர்த்தர் சொல்லிக் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் கவனத்தோடு அவர்களுக்கு போதிப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, கடைசியாக அவர்களை கர்த்தருக்கு ஒப்புவித்தார்கள். பவுல் இந்த ஊழியத்துல மிகவும் வாஞ்சை உடையவராக அவர் காணப்பட்டார். இதே மாதிரி பின்னாடி ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? அடுத்த அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. 15:36. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு முறை ஊழியம் செய்துவிட்டு மக்களை சந்தித்து விட்டு வந்து விட்டார். ஆனால் அவங்க எல்லாரையும் தன்னுடைய இருதயத்துல தரித்து கொண்டார். பர்னபாவை பார்த்து சொல்றாரு, நம்ம ஊழியம் செஞ்ச இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை போய் பார்த்துட்டு வரலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கிளம்பும் போதுதான் அவருக்கும் அவருடைய நண்பருக்கும் பிரச்சனை வருது. ஆனால் ஒரு உறுதியான ஊழியர்னு சொல்லி சொல்லும் போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விசுவாசிகள் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த படிகளை நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். புதிதாக கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தக்கூடிய விசுவாசிகளை சீஷர்கள் ஆக்குகிறோமா? அவர்களுடைய மனதை திடப்படுத்துகிறோமா? அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறோமா? அதே போல அநேக பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு என்பதை அவர்களுக்கு ஓப்பனா, இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும், பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, இது ஒரு ரோஜா படுக்கை அல்ல என்பதை நாம் சொல்லுகிறோமா? அவர்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோமா? அவர்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோமா? அவர்களுக்கு ஒரு தகப்பன் பிள்ளைகளை நேசிப்பது போல அன்பையும் கரிசனையையும் ஃபாலோ போர்க்கையும் நம்ம பண்றோமான்றதை யோசித்து பார்ப்போம். பவுல் அதிலே தலை சிறந்தவராக காணப்பட்டார். அதுடைய ஒரு பகுதி தான் அவர் எழுதின கடிதங்கள். ஏன் கொரிந்து திருச்சபைக்கு அவர் கடிதம் எழுதினார்? கொரிந்து திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் அநேக குழப்பங்களோடு இருந்தாங்க. அந்த குழப்பங்களுக்கு தீர்வாக அந்த கடிதங்கள் எழுதினார். எபேசி திருச்சபைக்கு எழுதினார், கொலோசையருக்கு எழுதினார், அதே போல பிலிப்பியருக்கு எழுதினார், தீமோத்தேயுவுக்கு தனிப்பட்ட விதத்தில் எழுதினார். எல்லாமே அது அவருடைய கரிசனையை காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல சுவிசேஷ ஊழியம் சிறந்த பலனை ஏற்படுத்தாததற்கு காரணம் பின்தொடர் பணி தோற்று விடுகிறது. ஃபாலோ போர்க்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் பவுல் பர்னபா உறுதியான ஊழியர்னு சொல்லி சொல்லும் போது இவர்கள் மூலமாக கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தப்பட்ட விசுவாசிகளை தொடர்ந்து பின்தொடர்ந்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கு எல்லா விதத்திலேயும் அவர்களை
உற்சாகப்படுத்தினார்கள், ஜெபித்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோமா? அப்படி செய்வோமானால் பவுலை போல உறுதியான ஊழியராக நாம் செயல்பட முடியும். சரி, இப்போ ஏறக்குறைய அந்த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னில, முதல் அருட்பணி பயணத்துல அவங்க சந்தித்த பட்டணங்கள் எல்லாவற்றையும் முடிச்சிட்டோம். இப்படி முடிக்கும் போது 15வது அதிகாரத்துக்குள்ள நம்ம நுழையிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இந்த இடத்துல இந்த 15வது அதிகாரத்துல பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பிரச்சனைக்குரிய அதிகாரம் சொல்லலாம். அந்த 15வது அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சரி, இவங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி கிளம்பி அவங்க அநேக இடங்களுக்கு போயிருக்காங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சகோதரர் பரமாத்மா கேள்வி கேட்டாங்க, ஆனா அந்த முதல் மிஷனரி பயணம் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. மற்ற வேத இதுல இல்ல, சாட் ஜிபிடில ரெஃபர் பண்ணும்போது பவுல் பர்னபா பண்ணின முதல் மிஷனரி பயணம் ஏறக்குறைய 1400 மைல் தூரத்தில் இருந்து 1500 மைல் தூரமாக இருக்கலான்றாங்க. 1400 மைல்ஸ் டு 1500 மைல்ஸ். நம்முடைய கிலோமீட்டர் கணக்குல சொன்னா 2300 கிலோமீட்டர்ல இருந்து 2400 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்களேன், எவ்வளவு தூரம் அவர்கள் கர்த்தருடைய ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி அவர்கள் பயணம் பண்ணியிருக்கிறார்கள்ன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி, எல்லாம் முடிச்சுட்டு, சரி நான் உண்டு, பரிசுத்த ஆவியானுடைய உதவி உண்டு, நாங்க பாட்டுக்கு முடிச்சுட்டு போயிட்டோம்னு சொல்ல, இன்னும் ஒரு சில வசனங்களை அந்த அதிகாரத்துல பார்த்துட்டு அடுத்த பகுதிக்குள்ள போலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து 28 வரைக்கும் வாசிங்களா சிஸ்டர். பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள். அங்கே கப்பல் தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வரச் செய்து, தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? பவுலுடைய பர்னபாவுடைய அறிக்கை. பின்தொடர் பணியை செய்து முடித்துவிட்டு மறுபடியும் எங்க வராங்க? அந்த அந்தியோகியாவுக்கு மறுபடியும் வராங்க. எங்கிருந்து கிளம்புனாங்களோ அந்த அந்தியோகியாவுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, மற்ற விசுவாசிகளை சபையை கூடி வர செய்கிறார்கள். கூடி வந்து அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஊழியத்தை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அதுல பாருங்களேன், அதுல அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்தார். இன்றைக்கு ஒரு சில விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனைனா, என்ன யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. நான் என்ன செய்யறேன்றது யாருக்குமே தெரியக்கூடாது. தான் தோன்றி தனமாக செயல்படக்கூடிய விசுவாசிகள். பவுல் உறுதியான ஊழியர்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, மற்ற சக விசுவாசிகளுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு மூடின புத்தகமாக இருக்கவில்லை. அதே போல தனக்கு கூட உள்ள மற்ற விசுவாசிகள், தலைவர்கள் அல்லது திருச்சபைக்கு அவருடைய வாழ்க்கை நான் அப்ரோச்சபிளா இல்லை, தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையில் இல்லை. கர்த்தர் அவர் மூலமாக, பர்னபா மூலமாக என்ன செய்தார் என்பதை தெளிவாக விவரமாக சொல்றாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கிருந்தா வழி நடத்தி அவங்களை ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. அந்த அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அங்க இருந்தாங்க. அங்கே வந்து கர்த்தர் செய்த காரியங்களை சொல்லுகிறார்கள். அதுல ஒரு வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன். தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை, எங்களுடைய சாதனைகள் என்று அவர்கள் சொல்லவில்லை, தேவன் எங்களை கொண்டு செய்தவைகள். அதாவது தாங்கள் தங்களுடைய பலத்தினால் எதையுமே சாதிக்கவில்லை, தேவன் எங்களை கொண்டு சாதிக்க உதவினார் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். பவுல் ஒரு உறுதியான ஊழியர்னு சொல்லும் போது பவுலுடைய தாழ்மை எந்த அளவுக்கு நம்மை கவருகிறது இல்லையா? தேவனாலே உன்னதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக வேதத்துல
பேசப்படக்கூடிய ஒரு மனிதன். 13 புத்தகங்களை பரிசுத்த ஆவியானவர் 27 புஸ்தகத்துல பவுலை ஏவி எழுப்பி எழுதியிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு தன்னை குறித்து மார்த்தட்டி கொள்ளல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர் தங்களை கொண்டு செய்தவைகளை அறிவித்தார்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க மறுபடி புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, we are கோ லேபரர்ஸ் அல்லது ஃபெல்லோ லேபரர்ஸ் வித் காட். தேவனுடைய உடன் வேலையாட்கள் என்பதை அவர்கள் அறிக்கை பண்ணினார். கேட்டது அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டுமானால், தேவன் நம் மூலமாக மைமைப்பட வேண்டுமானால் இந்த சத்தியத்தை மறக்க வேண்டாம். நானும் நீங்களும் கர்த்தராலே பயன்படுத்தப்படும் போது அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். ஏனென்றால் we are tools in the hands of God. தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் நாம். பயன்படுத்துகிறவர் கர்த்தர். இதை பவுலும் பர்னபாவும் தெளிவாக திருச்சபைக்கு முன்பாக அறிக்கையிட்டார்கள். ஏற்கனவே மாலைகள் வரும்போது அங்க சொன்னாங்க, ஏன் இப்படி செய்றீங்களேன்னு சொல்லி தவித்தார்கள். இங்க வந்து சொல்லும் போது கர்த்தர் தங்கள் மூலமாக செய்த மகிமையான காரியங்களிலே மகிமையை தேவனுக்கென்று செலுத்தினார்கள். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக எழுதுகிறார், பவுலுடைய காலத்துல டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகள் கிடையாது. பவுல் இருக்கக்கூடிய காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சாதனங்கள் கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையில பவுல் மூலமாக பர்னபா மூலமாக எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொல்கிறார். டாக்டர் பாப் பியர்ஸ் என்ன சொல்கிறார், அவர்கள் கொஞ்சம் காரியத்தில் இருந்து தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்தார்கள். others have done so much with so little. மற்றவர்கள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஏதுக்களை வைத்து, கொஞ்சம் ரிசோர்சஸ் வச்சு ஆண்டவருக்கு என்று மகத்துவமான காரியங்கள் செய்தார்கள். while we have done so little with so much. while we have done so little with so much. நாம் அதிகமான காரியங்களை வைத்து ஆண்டவருக்கு என்று செய்வது மிக மிக குறைவுன்னு சொல்லி சொன்னார். எடை போட்டு பார்க்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் பவுலும் பர்னபாவும் முதல் மிஷனரி பயணத்துல கப்பலிலே சென்றார்கள். அதுவும் பாய்மர கப்பல். இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போன் கிடையாது, மொபைல் நெட்வொர்க் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது, பஸ் கிடையாது, சைக்கிள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அவர்கள் இவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்யும் போது நானும் நீங்களும் எந்த அளவுக்கு செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கர்த்தருக்கென்று தங்களுடைய உயிரையும் கொடுக்க துணிந்து கர்த்தருக்கென்று செயல்பட்டவர்கள் அவர்கள். பவுல் பர்னபாவுடைய அறிக்கையில இன்னும் ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? 27ஆம் வசனத்துடைய பின்பகுதி, அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததை அறிவித்தார்கள். திறக்கப்பட்ட கதவை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கும் இந்த கதவு திறந்துதான் இருக்கு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்பட்டாலும் ஒரு பெரிய கூட்ட மக்கள் அவர்களுடைய உள்ளம் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்துக்கு திறந்துதான் இருக்கு. ஆனால் அந்த திறந்த வாசலை நாம் பயன்படுத்துகிறோமா? அதான் கேள்வி. பவுலும் பர்னபாவும் முதல் மிஷனரி பயணத்துல திறந்த வாசலை பயன்படுத்தி கொண்டார்கள். பின்தொடர் பணியை சிறப்பாக செய்தார்கள். ஊழிய அறிக்கையை தன்னுடைய திருச்சபையிலே வந்து அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த அறிக்கையிலே கர்த்தர் தங்களை கொண்டு செய்தார் என்று சொன்னார்கள். மகிமையை எடுத்துக்கொள்ளவில்லை. அதே போல தங்களை சாதனையாளர்களாக காட்டிக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, திறந்த வாசலை கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார் என்று மற்றவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். கேட்டது அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட அறிக்கைகள் நம்மை நோக்கி வரும்போது அதை கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறோமா? அந்தியோகியா திருச்சபையில எல்லா விசுவாசிகளும் கூடி வந்து கர்த்தர் பவுல் மூலமாக பர்னபா மூலமாக செய்த அர்ப்பணியை கேட்டார்கள், கர்த்தரை மைமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு உள்ள திருச்சபைகள்ல அர்ப்பணியை குறித்த பாரம், தேவையை குறித்த பாரம், சந்திக்கப்படாத மக்களை குறித்த பாரம் எவ்வளவாய் குறைந்து கொண்டு வருகிறது இல்லையா? நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் இல்ல? கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே,
பவுலுடைய ஊழியத்தை உற்று கவனிக்கும் போது இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்விதமாக செயல்படுகிறோம் என்பதை ஆழமாக நிதானித்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, பவுலுடைய மிஷனரி பயணம் ஆல்மோஸ்ட் முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15வது அதிகாரத்துக்குள்ள நுழையும் போது பிரச்சனை மறுபடியும் தொடர்கிறது. இதுவரைக்கும் வந்த பிரச்சனை இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் மூலமா வந்துச்சு. ஆனால் இப்பொழுது யார் மூலமாக வருகிறது? சொந்த சகோதர சகோதரிகள் மூலமாக வருகிறது. இந்த முழு அதிகாரத்தையும் 15வது அதிகாரத்தை 2 பிரிவா பிரிக்கலாம். நான் 2 பிரிவா பிரிச்சிருக்கேன். என்ன பிரச்சனை? ஒன்று உபதேச பிரச்சனை, இரண்டாவது உறவு பிரச்சனை. ஒன்று த ப்ராப்ளம் ஆஃப் டாக்ட்ரின் அல்லது டாக்ட்ரினல் டீவியேஷன், இரண்டாவது த ப்ராப்ளம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். டாக்ட்ரினல் ப்ராப்ளம், இரண்டாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். முதல் 35 வசனங்கள் உபதேச பிரச்சனை. 15வது அதிகாரம் முதல் 35 வசனங்கள் உபதேச பிரச்சனை. 36ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் உறவு பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனை உபதேச பிரச்சனைனா என்ன அர்த்தம்? அதாவது பவுலும் பர்னபாவும் முக்கியமாக புறஜாதி மக்களை, புறஜாதியார் என்று சொல்லும் போது யூதர் அல்லாத மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தி அவர்களை நிலைநிறுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி ஊழியத்தை நடத்தி கொண்டே போகும்போது முடித்து அந்தியோகியாவுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த செய்தி ஒருவேளை யூத மார்க்கத்தை ஆழமாக பற்றி பிடித்து கொண்ட யூத பாரம்பரியத்தை தான் செய்யணும்னு சொல்லி விடாப்பிடியாக நின்ற ஒரு சில விசுவாசிகளுடைய காதுக்கு அது போயிருக்கலாம். நம்ம வாசிக்க கேட்டோம்ல 15வது அதிகாரம் முதல் வசனத்துல சிலர் ஒரு சின்ன கூட்ட மக்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அந்த முதல் வசனத்தை அப்படியே கவனிங்களேன். 15வது அதிகாரம் முதல் வசனம், மோசேயுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இவர்கள் யார்? கிரியையை முக்கியப்படுத்தக்கூடிய மக்கள், கிரியையை முக்கியப்படுத்தக்கூடிய மக்கள். இவங்க பவுல் மூலமாக பர்னபா மூலமாக புறஜாதிகள் சந்திக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இவர்கள் மக்கள் மாறி வருவதை முக்கியப்படுத்தல, அதை அவங்க விரும்பல. இவங்க விரும்பினது என்னன்னா மக்கள் யூத மார்க்கத்திற்கு சேர வேண்டும். அதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா விரும்பாதவர்கள். எதை விரும்பாதவர்கள்? புறஜாதியாரை விரும்பாதவர்கள், புறஜாதியாருடைய மாற்றத்தை விரும்பாதவர்கள். நம்ம இதை படிக்கும்போது அன்றைக்கு உள்ள வரலாற்று கலாச்சார பின்னணியத்தின் அடிப்படையில படிக்கலாம். ஒரு யூதனும் ஒரு புறஜாதியானும் எந்தவித சம்பந்தமும் கலக்க மாட்டார்கள். ஈவன் பேசக்கூட மாட்டாங்க. 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. இவர்கள் அவருக்கு எந்த காரியத்தையும் பரிமாற மாட்டார்கள். இவர்களே கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திருமண உறவுலாம் வைக்க மாட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் புறஜாதியார் நரக அக்கினிக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். இதான் அவங்களுடைய கான்செப்ட். யாருடைய கான்செப்ட்? யூதர்களுடைய கான்செப்ட். அப்போ தவறான கொள்கைகள், தவறான உபதேசங்களை கொண்டு வந்து புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியார்ட்ட அவங்க போதிக்கிறாங்க. அதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னா அவர்கள் விரும்பாதவர்கள். 15வது அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே. யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? இது வந்து இந்த பகுதி வந்து யாக்கோபு பேசக்கூடிய ஒரு பகுதி. திருச்சபையாக தலைவர்களாக கூடி வந்து இந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணும்போது யாக்கோபு பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு. யார் இவர்கள்? பவுலை போல பர்னபாவை போல திருச்சபையிலிருந்து அனுப்பப்பட்டவங்க கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க? தான் தோன்றித்தனமா கிளம்பி என்ன செய்யறாங்கன்னா, அதுல பாருங்களேன், அதுல வர பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. விருத்த சேதனம் அடைய வேண்டும், நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி இவர்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சீஷர்களாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகளை கலக்கக்கூடியவர்கள். 2வது என்ன போட்டிருக்கு? உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். இவங்களுடைய வேலையே என்ன தெரியுமா?
புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு விசுவாசியை விரும்பாதவர். காரணம் அவன் புறஜாதியான், அதனால அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இரண்டாவது, இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, தங்களை போலவே அவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? எந்த பின்னணியத்திலிருந்து வந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குவோமானால் நாம் தவறான உபதேசத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். இவங்களுடைய பிரச்சனையே என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டார் ஐயா, புறஜாதியாரை ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்? விருத்த சேதனம் பண்ணாமலே ஏற்றுக்கொண்டார். எவ்விதமாக ஏற்றுக்கொண்டார்? நியாய பிரமாணத்தின் அநேக காரியங்களை அறியாத போதே ஏற்றுக்கொண்டார். அப்படி இருக்கும்போது உங்களால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அதே அன்பு அவர்கிட்ட இல்ல. அப்ப அவங்களுடைய உபதேசத்துடைய முக்கியமான காரணம் என்னன்னா, அவர்கள் விரும்பவில்லை. இரண்டாவது, இவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. 15வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 15:5. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். மறுபடியும் அதை தான் சொல்றாங்க. நீங்க அந்த பகுதியை ஃபுல்லா படிச்சு பாருங்க. பவுலும் பர்னபாவும் போற இடத்துல எதை பற்றி பேசுறாங்க? பவுலும் பர்னபாவும் தங்கள் மூலமாக எப்படி மக்கள் தொடப்பட்டார்கள், தங்களை கர்த்தர் எவ்விதமாக கருவிகளாக பயன்படுத்தினார் என்பதை முக்கியப்படுத்தி பேசுறாங்க. ஆனா இவங்க எதை பேசுறாங்க? இந்த 2 காரியத்தை பற்றி மட்டும் தான் பேசுறாங்க. நம்மள யாராவது அப்படி உண்டா? ஒரு சில மக்களை நமக்கு தெரியும்ல, எப்போ நம்ம கிட்ட வந்து பேசினாலும் ஒரு சில உபதேசத்திலே உள்ள முரண்பாடுகளை குறித்து மட்டும் பேசுவாங்க. காரணம், அவங்களுடைய ஒரே நோக்கம் அதான். அவர்களுக்கு அதை விட்டு கொடுக்க மனதில்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதே 15வது அதிகாரம் 5ஆம் வசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் விசுவாசத்தை முக்கியப்படுத்தவில்லை, கிருபையை முக்கியப்படுத்தவில்லை, செயல்களை முக்கியப்படுத்தி அவர்கள் பேசினார்கள். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வி? எதை முக்கியப்படுத்துவது, எதை முக்கியப்படுத்தாமல் இருப்பது? உபதேசம் சொல்லும் போது, உபதேசம்னா டாக்டரின். ஒரு சகோதரி சொன்னாங்க என்கிட்ட, ராஜபாலன் டாக்டரினே பேசாதுங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம மோசே படிக்கும் போது வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்க ஆரம்பித்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் கொள்கைகள் குறித்து நம்ம பேசணும். காரணம், அது வேதத்துடைய அடிப்படை சத்தியம். அந்த அக்கா கிட்ட சொன்னேன், சத்தியத்தை பேசாதபடிக்கு, டாக்டரின் பேசாதபடிக்கு வசனத்தையே பேச முடியாது. வசனமே சத்தியம். டாக்டரின்னா என்ன அர்த்தம்? டீச்சிங்னு அர்த்தம். உபதேசம் சொல்லுவது அடிப்படை போதனைகள் சொல்லி அர்த்தம். அப்போ உபதேசிக்கவே கூடாதுன்னு அவர்களை சீஷர்களாக உருவாக்க முடியாது, அவர்களை தலைவர்களாக உருவாக்க முடியாது, பயனுள்ளவர்களாக மாற்ற முடியாது. இவர்களுடைய உபதேசத்துடைய பிரச்சனை என்னன்னா, எதை முக்கியப்படுத்த வேண்டுமோ அதை முக்கியப்படுத்தாதபடிக்கு தேவன் முக்கியப்படுத்தாத காரியத்தை முக்கியப்படுத்துவது. அப்ப நம்ம கேட்கலாம், எது முக்கியமானது, எது முக்கியம் இல்லாதது? ஆடை, நாம் என்ன கலர்ல ட்ரெஸ் போடலோன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். கலாச்சார பின்னணியத்தின் அடிப்படையில பல்வேறு விதமான ஆடைகளை நம்ம போடுறோம். ஆனா பெண்கள் ஆடை உடுத்தினாலும் சரி, ஆண்கள் ஆடை உடுத்தினாலும் அடக்கமாக உடுத்த வேண்டும் என்று வேதாகமம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதுல எந்த வித சந்தேகமே இல்லை. ஆனால் இவ்விதமான ஒரு ஆடையை உடுத்தினால்தான் ஆவிக்குரியவர்கள் சொல்லுவோமானா அது வேதம் முக்கியப்படுத்தாத காரியம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே போல நம்முடைய கலாச்சாரத்திலே பின்பற்றக்கூடிய ஒரு சில காரியங்கள் இருக்கு. கலாச்சாரத்துல பின்பற்றக்கூடிய காரியங்கள் சொல்லும் போது ஒருவேளை நம்ம ஆபரணம் அணியக்கூடிய காரியமா இருக்கலாம், இன்னும் ஒரு சில காரியங்களா இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் நீங்கள் செய்யாவிட்டால்தான் ஆவிக்குரியவர்கள் சொல்லுவோமானால், புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாஞ்சையுள்ள அல்லது கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய சுமையை கொண்டு வருகிறது இல்லையா? வேதாகமும் அதை முக்கியப்படுத்தவில்லை. உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய விருப்பம். ஆராதனை முறைமைகள் இவ்விதமாக ஆராதித்தால்தான் கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி மற்ற ஆராதனை முறைகளை ஒதுக்கி தள்ளுவது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆராதிங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. ஆவியோடு அவரை ஆராதிக்க வேண்டும், உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். முக்கியப்படுத்த வேண்டிய காரியங்கள் மாரல் கேரக்டர்ஸ், ஒழுக்க நெறிகள் மிக மிக முக்கியமானது. வேத வசனம் அதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே செய்யாது. இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் முக்கியப்படுத்தினாரோ, எந்த காரியத்தெல்லாம் ஒத்து வரக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை நம்ம முக்கியப்படுத்தணும். அதற்கு பதிலாக
புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியை பிடிச்சு உனக்கு அது இல்லை இது இல்லை, நீ அதை பெற்றுக்கொள்ளவில்லை, இதை பெற்றுக்கொள்ளவில்லை, அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லைன்னு சொல்லி குழப்புவோமானா நமக்கு அவர்களுடைய ஆத்மாவை குறித்து அக்கறை இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கு கள்ள போதகர்கள் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வரக்கூடிய சீஷர்களை குழப்பி அவர்களுடைய ஆத்மாவை புரட்டக்கூடியவர்கள் கள்ள போதகர்கள். இந்த பிரச்சனை அன்னைக்கே இருந்துச்சு. பிசாசுக்கு எத்தனை வயதோ அத்தனை வயது கள்ள போதனைகளுக்கு, மறந்துடாது. அப்போ இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்குது. இந்த 15வது அதிகாரம் முழுவதும் அதை குறித்து தான் பேசுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். லூக்கா அதை விலாவாரியாக எழுதியிருக்கிறார். பவுலும் பர்னபாவும் மற்ற எந்த பிரச்சனையும் ஆதி திருச்சபைக்கு அல்லது தலைவர்கள்ட்ட கொண்டு வரல. எங்களை அடிச்சாங்க, மாலை போட்டாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்கன்னு கொண்டு வரல. எதை கொண்டு வருகிறார்கள் தெரியுமா? உபதேச பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். ஏன்? உபதேச பிரச்சனை விசுவாசிகளை குழப்பிவிடும். உபதேச பிரச்சனை விசுவாசிகளை புரட்டிவிடும். உபதேச பிரச்சனை புதிதாக விசுவாசிகள் வருவதை தடை செய்துவிடும். விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்வதற்கு, அவர்கள் பிரகாசிப்பதற்கு தடையாக மாறிவிடும். இது பிசாசு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுதம். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட தவறான உபதேசத்தை நம்ம மாட்டியிருக்கிறோமா? அந்த உபதேசத்தை மற்றவர்கள் மீது திணிக்கிறோமா? முக்கியப்படுத்த வேண்டாத காரியத்தை முக்கியப்படுத்துகிறோமா? என்னை போல மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நான் என்னை போல அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறேனா, அல்லது கிறிஸ்துவை போல வசனத்தின்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று முக்கியப்படுத்துகிறேனா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவர்கள் விசுவாசிகள் மத்தியில பெரிய குழப்பத்தை உருவாக்குறாங்க. முதல் மிஷினரி பயணத்துல சந்தோஷமாக கர்த்தர் தங்களை பயன்படுத்தினார்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கும் போது, இந்த கள்ள போதகர்கள், அதை குறித்து சந்தோஷப்பட விரும்பாதவர்கள் தங்களுடைய போதனைகளை முக்கியப்படுத்துகிறார். இதை குறித்து தேவனுடைய மனிதர் ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் இவ்விதமாக விளக்கம் அளிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இது அவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏன் தெரியுமா? ஒருவேளை இவர்கள் சொல்ற மாதிரி புதிய விசுவாசிகள் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். புதிய விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்திலேன்னு சொல்லி சொல்லும் போது ஒரு சில உணவுகளை சாப்பிடக்கூடாது, ஒரு சில தீட்டுள்ளவைகள், தீட்டில்லாதவைகள் என்று யூதர்கள் என்னெல்லாம் பின்பற்றினாங்களோ நியாயப்பிரமாணத்தில் அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று இவர்கள் சொல்வது போல செய்வார்களானால் அது மிகவும் கஷ்டம். அது மாத்திரமல்ல, இவர்கள் இவ்விதமாக போதிப்பது கிறிஸ்துவின் உபதேசமாக இல்லாதபடிக்கு யூதர்களுடைய உபதேசமாக மாறிவிடும். கிறிஸ்டியானிட்டி பிகம் எ செக்ட் ஆஃப் ஜூயிஷ் கல்ச்சர். யூதர்களுடைய ஒரு பிரிவாக அது மாறிவிடுமே தவிர அது கிறிஸ்தவமாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு பவுலும் பர்னபாவும் இதை எதிர்த்து நிற்காவிட்டால் இன்றைக்கு நானும் நீங்களும் விருத்த சேதனம் பண்ணியிருக்க வேண்டும். நானும் நீங்களும் யூதர்கள் செய்யக்கூடிய பாரம்பரியமான காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுன்றது யூதர்களுக்கு மட்டும் உரியதாக மாறிவிடும், நமக்கு உரியதாக இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவிதமாக சொல்லவில்லை. எல்லாரையும் நேசிக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். அடிப்படையிலேயே பிரச்சனை இருக்கிறது. நாம் பாவியாக இருக்கும் போது கிறிஸ்து மரித்தபடியினாலே நம்மை பாவத்தோடு, நம்முடைய பாவங்களோடு குறைவுகளோடு அவருடைய சமூகத்தில் போய் அறிக்கையிடும் போது கிருபையாக நம்மை ரட்சிக்கிறார், அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இதை செய்தே ஆக வேண்டும். கேட்டீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, தவறான உபதேசம் சொல்லி சொல்லும் போது ரட்சிப்பு இலவசம் என்பதை போதிக்காதபடிக்கு, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அல்லது ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று கிரியைகளை முக்கியப்படுத்துவோமானால் அது பாவம், அது தவறான உபதேசம். அப்போ நீங்க கேட்கலாம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும் சொல்லி யாக்கோபு சொல்றாரே, அப்ப அது என்னன்னு சொல்லி சொல்லலாம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ரோமரையும் யாக்கோபையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே விசுவாசத்தினாலே ரட்சிப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அந்த புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் அதன் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மார்ட்டின் லூத்தர் அந்த வசனத்தை படித்தபடியினாலே விசுவாசத்தினாலே ரட்சிப்பு என்று மாற்றப்பட்டார். அன்றைக்கு உள்ள ரோமன் கேத்தலிக் சர்ச் உடைய தவறான கொள்கைகளை எதிர்த்தபடியினாலே புராட்டஸ்டன்ட் சர்ச் ஃபார்ம் ஆச்சு. நம்ம அதான் நம்புறோம், விசுவாசத்தினாலே ரட்சிப்பு. அப்போ யாக்கோபு சொல்லக்கூடிய காரியம் என்ன? யாக்கோபு சொல்லக்கூடிய காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ விசுவாசியாக இருப்பாயானால் விசுவாசியாக வாழ்ந்து காட்ட வேண்டும்.
என்னுடைய விசுவாசம் செயல்படக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும். செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று யாக்கோபு எழுதுகிறார். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன, ஆனால் பிசாசுகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவோமானால் பிசாசுடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுகிறார். அப்ப அதை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, அந்த கள்ள போதவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ விருத்த சேதனம் அடைய வேண்டும். நீ இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை செய்ய வேண்டும். எவ்வளவு கஷ்டம் இல்ல? யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய தவறான உபதேசம் இல்லையா? எதிர்கால அர்ப்பணியே பாதிக்கக்கூடிய தவறான உபதேசம். இன்றைக்கு தவறான உபதேசங்கள் இவ்விதமாக சுவிசேஷத்துக்கான வாசலை தடுக்கிறது. தேவன் செயல்படுவதற்கு தடையாக மாறுகிறது. சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்கு தடையாக மாறுகிறது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து யூடியூபாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு புத்தகங்களாக இருந்தாலும் சரி, பிரபல செய்தியாளராக இருக்கலாம், வசனத்திலே இல்லாத காரியங்களை போதிப்பார்களானால் கவனமாக இருங்கள். நீங்கள் அதை பின்பற்றுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களையும் அப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றுவதற்கு தூண்டுவீர்கள். கவனமாக நம்ம இருக்கலாம். சரி, இது ஒரு பெரிய பிரச்சனை. வேதாகமத்தில் நம்ம படிக்கக்கூடிய திருச்சபை சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, விசுவாசிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, நம்முடைய ஐக்கியத்துல வரக்கூடிய ஊழியர்கள் யார்கிட்ட கேட்டு பாருங்க, அவர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை. அல்லது புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வளரக்கூடிய விசுவாசிகள் சீஷர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனையை அவர்கள் கையாளுகிறார்கள். பிரச்சனைக்கான காரணத்தை நம்ம பார்த்தோம். பிரச்சனைக்கான நிவாரணம், பிரச்சனையை எவ்விதமாக பவுலும் பர்னபாவும் கையாண்டார்கள். உறுதியான ஊழியர்னு சொல்லும் போது இந்த உபதேச பிரச்சனையை பவுல் எவ்விதமாக கையாண்டார் என்ற அடிப்படையில் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். என்ன செய்யறாங்க? 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை கொஞ்சம் அப்படியே கூர்ந்து கவனி. தவறான காரியத்தை போதிக்கும் போது, வசனத்தை விட்டு விலக செய்யக்கூடிய போதனைகளை போதிக்கும் போது, விசுவாசிகளுடைய ஆத்துமாவை குழப்பக்கூடிய கவிழ்க்கக்கூடிய போதனைகளை போதிக்கும் போது பவுலும் பர்னபாவும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. அதுல போட்டிருக்கு பாருங்க 2வது வசனத்துல, அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது. நிறைய பேர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அவங்க அதை போதிச்சுட்டு போறாங்க, நீங்க ஏன் கண்டுக்கிறீங்க? நீங்க உங்க இதை போதிச்சுட்டு போயிட்டே இருங்க. அவ்விதமாக இல்ல. ஏன் தெரியுமா காட்டுகிறது? இந்த பிரச்சனையிலிருந்து நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது பவுலும் பர்னபாவும் தங்களுடைய கொள்கையிலே உறுதியாயிருந்தார்கள். உபதேசத்திலே உறுதியாயிருந்தார்கள். பவுல் அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார். எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்? அது கலாத்திய திருச்சபையை பார்த்து சொல்லும் போதும் சரி, எபேசியரை பார்த்து சொல்லும் போதும் சரி, நான் உங்களுக்கு சொல்லிய உபதேசத்தை தவிர வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணினால் அதை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் சொல்றார். ஏன்? பவுல் போதித்த அத்தனை காரியங்களும் இயேசு கிறிஸ்து போதித்த காரியத்தின் அடிப்படையில் இருக்குது, வசனத்தின் அடிப்படையில் இருக்கு. பவுலுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இந்த இடத்துல ஏன் வாக்குவாதம் வருதுன்னா, தாங்கள் இதுவரை நம்பக்கூடிய சரியான சத்தியத்திற்கு எதிரான போதனை வரும்போது அதை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு பவுலாலே பர்னபாவாலே இருக்க முடியல. விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், தர்க்கம் பண்ணுகிறார்கள். எதை காட்டுகிறது? பவுலுடைய பர்னபாவுடைய வாழ்க்கையில் கொள்கையிலே உபதேசத்திலே உறுதியுடையவராக இருந்தார்கள். ஆகவே மற்றவர்கள் குழப்பும் போது அந்த குழப்பத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, நமக்கு டாக்ட்ரினல் கன்விக்ஷன் இருக்கா? நாம் நம்பக்கூடிய அனைத்து காரியங்களும் நம்முடைய விசுவாசமாக இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி,
வசனத்தின் அடிப்படையில் இது சரி என்று நாம் நம்புகிறோமா? யோசித்து பார்க்கலாம். திருத்துவத்தை பற்றிய போதனையாக இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரை பற்றி இருக்கலாம், ஞான ஸ்நானத்தை பற்றி இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, வசனத்தின் அடிப்படையில, அந்த வசனத்தின் அடிப்படையில என்னுடைய டாக்டரினல் ஸ்டாண்ட், என்னுடைய உபதேசம், என்னுடைய கொள்கை பிடிப்பு இதுதான்றதுல உறுதியா இருக்கிறோமா? பவுலும் பர்னபாவும் மிகவும் உறுதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் பவுலை உறுதியான ஊழியர்னு சொல்லி சொல்றோம். அவருடைய விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே உறுதி உள்ளவராக இருந்தார். விளைவு, அவர் போதிப்பதிலே உறுதி உள்ளவராக இருந்தார். இதே இடத்துல இன்னொரு இடத்துல பவுல் எழுதும் போது விதமாக எழுதுகிறார். அந்த வசனத்தை வாசித்து நம்ம அதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எபேசியர், பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 4:11 முதல் 15 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தையாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாகும்படியாக அப்படி செய்தார். வசனங்களை நீங்க நேரம் எடுத்து டீட்டெயில்டா தியானிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. அதுல பாருங்களேன், எதற்காக தேவன் பல்வேறு விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். எதற்காக நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகும்படி, விசுவாசிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே வளர்வதற்கு, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்திருத்தும் பொருட்டு. ரட்சிக்கப்பட்டதோடு நின்று விடுவது கிடையாது, வளர வேண்டும், பூரண புருஷராக மாற வேண்டும். பாவம் இல்லாத நிலைமை என்று சொல்லவில்லை, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய தரம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலை நம் மூலமாக நடைபெற வேண்டும். சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதற்காக அவர் ஏற்படுத்தினார். சரி, அதற்காக தான் சரியான போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறார், சரியான ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும்? 14ஆம் வசனத்தை அப்படியே பாருங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல், சரியான சத்தியத்தை நம்பாதவர்கள், வசனத்தை படிக்காதவர்கள், வசனத்தின் அடிப்படையில் தங்களுடைய கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க? குழந்தைகளா தான் இருப்பாங்க. பவுல் எழுதுறாருல கொரிந்தியருக்கு எழுதும் போது, நீங்க இன்னும் குழந்தையா தான் இருக்கீங்க. குழந்தைகளா இராமல், 2வது போட்டிருக்கு, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய. அப்போ யோசித்து பாருங்க, போதனைகளிலே கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய போதனைகளும் உண்டு, மனுஷரிடத்திலிருந்து வரக்கூடிய போதனைகள் உண்டு. மனுஷரிடத்திலிருந்து வரக்கூடிய போதனைகளுடைய நோக்கம் என்ன? சூதுள்ளது. அதிலே அவர்களுடைய தனிப்பட்ட நோக்கங்கள் உண்டு. 2வது, வஞ்சிக்கிறதற்கு ஏதுவானது, நம்மை ஏமாற்றக்கூடியது. எப்படி ஏவாளை பிசாசானவன் வஞ்சித்து பாவம் செய்ய வைத்தானோ அவ்விதமாக நம்மை ஏமாற்றக்கூடியது, வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவானது. அந்த போதகத்தை கேட்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். அலைகள் எப்படி இருக்கும் தெரியும்ல, காற்று அடிக்க அடிக்க அந்த திசைக்கு அசையும். ஆனால் பவுல் உறுதியான ஊழியர் சொல்லி சொல்லும் போது, முதல் மிஷனரி பயணத்தை முடித்துவிட்டு வரும்போது கள்ள போதகர்கள் வந்து தவறான காரியத்தை சொல்லுகிறார்கள். அதை கண்டு பவுல் சீறி எழும்புகிறார், தர்க்கம் பண்ணுகிறார், அவர்களுக்கிடையிலே வாக்குவாதம் உண்டாகிறது. அதை திருச்சபையின் தலைவர்களுக்கு கொண்டு செல்கிறார். அப்போ உபதேச பிரச்சனையை கையாள வேண்டுமானால், ஒன்று, நமக்கு எது சரியான உபதேசம் என்ற தெளிவு இருக்க வேண்டும். நாம் நம்பக்கூடிய உபதேசத்திலே ஆழமான நம்பிக்கை உடையவராக நாம் இருக்க வேண்டும். நமக்கே கன்விக்ஷன் இல்லாம இருப்போமானா நம்ம மற்றவர்களை அவிதமாக வழி நடத்த முடியாது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உபதேச பிரச்சனை நாம் சந்திக்கிறோமா? அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு முன்பாக நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கோன்றத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 3 காரியங்கள் பார்த்தோம். பின்தொடர் பணி,
பவுல் உறுதியான ஊழியர்னு சொல்லி சொல்லும்போது விசுவாசிகளை பின்தொடர்ந்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்துவதற்கு அவர் உதவி செய்தார். அவர்களுடைய ஊழிய அறிக்கை கர்த்தர் தங்களை கொண்டு செய்ததை பகிர்ந்து கொண்டார்கள். திறந்த வாசலை குறித்து சவால் கொடுத்தார்கள். மூன்றாவது, பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை கையாள்வதற்கு முதலாவது தாங்கள் உபதேசத்திலே உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? அவர் உறுதியுள்ள ஊழியராக அவர் கடைசி வரை செயல்பட்டார். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக நம்மில யாராவது ஒருவர் அன்மியூட் பண்ணிட்டு நம்ம அனைவரையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்து, ஆண்டவரே நாங்களும் பவுலை போல உறுதியுள்ள ஊழியர்களாக வாழ ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? நம்மில யாராவது ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பவுலடியாருடைய வாழ்க்கையை குறித்து தேவரீர் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த தினத்துல நாங்கள் படித்ததை போல அப்பா, நாங்கள் ஊழியத்தை ஆண்டவரே எடுத்து நாங்கள் செய்வதற்கும் ஆண்டவரே செய்த ஊழியத்தை பின்தொடர்வதற்கும் தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, அந்த ஃபாலோ அப் இல்லாத இந்த ஊழியம் எப்படிப்பட்டவைகளாக இருக்குன்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்குள்ளாக அநேக சகோதர சகோதரிகளை ஆண்டவரே நாங்கள் வழிநடத்தி செல்வதற்கு தேவன் எங்களை பயன்படுத்தும். அதற்கு முழுமையாக ஆண்டவரே நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் சுவாமி. பவுலுக்கு இருந்த அதே அர்ப்பணத்தோடு ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுமையாக உங்களிடத்தில் அர்ப்பணித்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை ஆண்டவரே நாங்கள் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளில் பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.